பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும், சரியா? அதுக்கு தானே ஆண்டவர் தினந்தோறும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இயேசுவோடு நடப்பதனுடைய பாக்கியமா அதுதானே. அவரோடு என் கூட இருக்கிறார், நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லணும்ல. எங்கெங்க சந்தோஷம்? ஒரு காலத்துல நல்லா இருந்தோம், இப்ப எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறோமே. ஒரு காலத்துல எல்லாமே ஐஸ்வர்யமா செல்வ செழிப்பா இருந்தப்ப எல்லாத்தையும் இழந்து போயிட்டோமே. ஒரு காலத்துல எனக்கு நல்ல வேலை வருமானம்லாம் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இழந்துட்டேனே. ஒரு காலத்துல பிஸ்னஸ் ஓகோன்னு இருந்துச்சு, இப்ப எல்லாம் கடன் பிரச்சனையில் ஆயிட்டோமே. அப்போ ஒரு காலத்துல ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தானே, சந்தோஷமா தான் இருந்தோம், இப்ப அப்படி இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தங்கலையா? அதுக்கு என்ன காரியம் அப்படி சொல்றீங்களா? வேத வசனத்துல நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம், அது நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமா தங்கணும். நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க, அப்புறம் அதை இழந்து போவாங்க. வேலையை இழந்துட்டேன், பிஸ்னஸை இழந்துட்டேன், ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன்பாங்க. அது என் மேல தங்கலை, கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்புறம் போயிட்டு. அந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுறீங்க தானே. அப்ப ஆசீர்வாதம் வந்தது உண்மை, இப்போ அதை இழந்துட்டோம் அப்படின்னா தங்கவில்லை என்று அர்த்தம். அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்போ உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கணுமானா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நீதிமானாக இருக்கணும். அநீதியான காரியத்தை செய்யக்கூடாது. யார் நீதிமான் அப்படின்னா, தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் நீதிமான்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு நீதிமான்கள் என்கிற ஒரு அனுபவத்தை தருகிறார்ல, அதுல நிலைச்சிருக்கணும். மறுபடியும் அநீதியான காரியத்தை செய்யக்கூடாது, நீதியான காரியத்தை நீங்க செய்யற காரியம், பேசுகிற காரியம் நீதியா இருக்குதா? சிலர் ரட்சிக்கப்பட்டன்னுவாங்க, அநீதியா நடந்து கொள்ளுவாங்க. அவங்க பேசுறது செய்யறதெல்லாம் பார்த்தா நமக்கே மன வருத்தமா இருக்கும். அநீதியா இருப்பாங்க. வீட்டுல வந்த மருமகளை நேசிக்காம அநீதியா நடத்துவாங்க. மாமியார தாயை போல நேசிக்காம ஒரு அடுத்த வீட்டு பெண்ணை போல, அதாவது சம்பந்தம் இல்லாதவங்களை போல கொடுமைப்படுத்தி அநீதியா நடப்பாங்க. பேசுறதெல்லாம் அநீதியா இருக்கும். வாக்குவாதம் தான் செய்யறதுதான் கரெக்ட்னு பேசுவாங்க. சில பாருங்க, புருஷனுக்கு கீழ்ப்படியாம நடக்கிறத பெருமையா நினைச்சு எதிர்த்து பேசுவாங்க. சில கணவன்மார்கள் மனைவி அடிக்கிறது, கை நீட்டி தாறுமாறா திட்டுறது அநீதி. ஆனா சர்ச்சுக்கு போவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, செபிப்பாங்க. ஆசீர்வாதம் எப்படி தங்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா பக்தியா இருந்தா மட்டும் போதாது, விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, நீதியாய் நடக்கணும். உங்களுடைய நடக்கைகளில, பேச்சில, செய்கையில, நீங்க வேலை செய்யற இடத்துல அநீதியா செயல்படக்கூடாது. லஞ்சம் வாங்குறது, அநியாயம் செய்யறது, ஒழுங்கா வேலை செய்யாம ஏமாத்துறது, அநீதியா செயல்படுவது, இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை விட்டு வழி விலக பண்ணிவிடும். ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், இனி யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைக்காதங்க. இழந்து போகிற சூழ்நிலை வரும். நிறைய பேர் அப்படி இழந்து போன மக்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்புறம் உட்கார்ந்து அழுவாங்க ஆண்டவரிடத்துல. நீங்க அப்படி இல்லாதபடி உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமா தங்கணுமானா நீங்க செய்யற காரியெல்லாம் நீதி உள்ளதா இருக்கணும். ஆண்டவரே, நான் எப்பவுமே நீதியா நடக்கணும், அநீதியான எதையும் பேசக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அர்ப்பணித்து கொள்ளுங்க. நீங்க இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமா, நான் நீதியா நடந்துட்டேன், பேசிட்டேன், செஞ்சிட்டேன்னா அந்த மக்களோட காரியத்தை சரிப்படுத்துங்க. நான் உனக்கு செய்த அநீதியான காரியத்துக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுங்க. இனி நீதியா நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருவதை ஆண்டவர் பார்க்கும்போது இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தருவார். அப்புறம் நீங்க அதை காத்து கொள்ளணும், சரியா? ஆண்டவரே, நான் நீதிமானா இருக்க என்னை அழைத்திருக்கிறீங்க, உங்க ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் செய்யற காரியம், பேசுகிற காரியம் எல்லாம் நீதியா இருக்கணும், அநீதியான எதையும் செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப எனக்கு தாங்க. என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் நிரந்தரமா தங்கி இருக்கும்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.